குட் மார்னிங் எவ்ரிவன். டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் ரிலேட்டடா சிவில் சர்வீஸ் பிஓக்கு 2026 இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. X travels 6 km on a bicycle with average speed of 5 km per hour, 10 km per hour and 4 km per hour during the first 1 km, next 2 km and remaining 3 kilometers ன்னு சொல்றாங்க. ஆனா 6 km travels first 1 km ஒரு ஸ்பீட்லயும், next 2 km 1 ஸ்பீட்லயும், அடுத்து ரிமைனிங் இருக்க 3 km 3 km 1 ஸ்பீட்லயும் போயிட்டு இருக்காங்க. சரி, ஓகேவா? அதாவது நமக்கு என்ன சொல்றோம், அடுத்து பாருங்க. Y travels the same distance with average speed of 4 km per hour and 10 km per hour and 5 km per hour respectively. How many minutes yearly என்ன சொல்ல வராங்க, will you complete the journey if both x and y start the same point ன்னு சொல்றாங்க. எவ்வளவு இயர்லியரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரீச் ஆவாங்கன்றத அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஸ்பீட் ஒய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுற மாதிரியும் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் ரீச் ஆகுற மாதிரியும் சொல்லியிருக்கேன். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் தான் எவ்வளோன்னு ஃபைன் பண்ண சொல்றாங்க. அப்போ டைம் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நீ ஜஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், டைம் ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருக்கலாம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னு சொல்லலாமா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகேங்களா? டைம் ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னு சொல்றாங்க. இந்த ஜேர்னி பத்தி பார்க்கலாம். ஜேர்னி நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, டோட்டலா 6 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர், அடுத்து ஒரு 2 கிலோமீட்டர், அடுத்து வந்து 3 கிலோமீட்டர். இது என்ன எடுத்துக்கலாம், 1 கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க. இது 2 கிலோமீட்டர் ஜேர்னி, இது வந்து 3 கிலோமீட்டர் ஜேர்னி. ஸோ இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன சொல்லியிருக்கோம், டிஸ்டன்ஸ். ஓகே, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்கன்றது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் போகும்போது நமக்கு என்ன சொல்றாங்க, 5 கிலோமீட்டர் பர் ஹவரா, 5 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்து செகண்ட் 2 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்கன்னா 10 கிலோமீட்டர் பர் ஹவருங்களா. அடுத்து ரிமைனிங் இருக்கு லாஸ்ட் 3 கிலோமீட்டர் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்க, 4 கிலோமீட்டர் பர் ஹவர். இது வந்து எக்ஸோட மூவ்மெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம ஒய்யோட மூவ்மெண்ட்ஸ் பார்க்கலாமா? ஒய் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்க, 4 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்து நெக்ஸ்ட் 2 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு 3 கிலோமீட்டர் எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்க, 5 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நமக்கு டைம் தான் பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் டைம் பார்க்கலாமா? இப்போ நார்மலா டைம் யோசிக்கும் போது என்ன வரலாம், டைம் இது வந்து எக்ஸுக்கு பார்க்கணும். டைம் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க, 5 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டு இருக்காங்க ஸ்பீடு. ஓகே, அடுத்தது பேலன்ஸ் நம்ம என்ன சொல்லிடலாம், 3 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஸ்பீடு போயிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரலாம், எல்சிஎம் = 20 இருக்கும். ஸோ அப்போ 4 + 4 + 5 × 15 சொல்லிடும். கரெக்டுங்களா? இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணால் என்ன வரலாம், 23/20 வந்திருக்கும். இது என்ன சொல்லலாம், ஹவர்ஸில் இருக்கா, ஹவர்ஸில் இருக்கு. நம்ம மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம், 23 /20 இன்ட்டு நம்ம 16 போட்டோமா, இது ரெண்டும் அடிச்ச 3ன்னு வரும். அப்போ 69 மினிட்னு வந்துடும். அதே போல டைம் வந்து ஒய்க்கு பார்க்கலாமா? ஒய்க்கு பார்க்கும்போது நமக்கு என்ன வரலாம், இது ஒய். டைம் எதுக்கு பார்க்க போறோம், ஒய். இது எப்படி எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் பர் ஹவரா, 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் பர் ஹவர். அண்டு செகண்ட் 2 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் பர் ஹவர். லாஸ்ட் 3 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் பர் ஹவர். அதே போல் நம்ம எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம், 20 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ இது பார்க்கும்போது என்ன இருக்கலாம், 5 + 4 அடுத்து 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12ன்னு இருக்கும். அப்போ இது என்ன வந்துடலாம், 21/20 வந்திருக்கலாம். ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ல, ஹவர்ஸில் இருக்கிறது மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணலாம், 3ன்னு போட போகிறோம். அப்போ இது 63 மினிட்ஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி மினிட்ஸ், அப்போ ஏழரை கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ டிஃப்ரென்ஸ், டைமோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? டைம் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் 69 மினிட்ஸ் ஒன்று ரீச் ஆகுது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 63. இது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 69 மினிட்ஸ் எடுத்துது, ஒய் வந்து 63 மினிட்ஸ் தான் எடுத்துக்குது. அப்போ ரெண்டு டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கலாம், 6 மினிட்ஸ். ஓகேவாங்களா? அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்லியராக போயிடுறாங்க. அப்போ ஏர்லியராக பார்த்தா 6 மினிட்ஸ் ஏர்லியர்.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் போட்டிங்கன்னா நமக்கு எப்படி சொல்லலாம்? 6 மீ சிஎல்ஏன்னு எழுதிக்கலாமா? ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டி ஆப்ஷன் 6ன்னு இருக்கு. அப்போ ஆன்சர் நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. டி ஆப்ஷன் ஈக்குவல் டு 6. தேங்க்யூ.